பாப்பா அடி போதும் பாட்டி, இதெல்லாம் நான் இப்ப பேசுற நிலைமையிலே இல்ல. நம்ம இதை பத்தி வந்து பேசிக்கலாம். வா காவேரி. என்னங்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவ புள்ள தச்சு பொண்ணு இப்படி அறைய விடுவாங்க? என்ன குடும்பமா தெரியலங்க. நல்ல இடத்துல பொண்ணு எடுத்துருக்கீங்க. சைலண்டா இன்னொரு குடும்பத்தை வச்சு மீட்டம் எடுக்கிறாரா? இவங்க தெரியாம இருந்திருக்கும். அது எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். நம்ம கிட்ட இருந்து அதை மறைச்சிருக்காங்க. பிரச்சனை ஒண்ணு வந்ததும் இப்பதான் விஷயமே இவங்க தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா இப்படி ஒரு கேவலமான குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. இதை சொன்னோம்னா விஜய் தம்பிக்கு கோவம் வேற வந்துரும். இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இதெல்லாமே நடக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தானே. ஏன் நீ கொடைக்கானல இதெல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சீங்க? பாத்துக்கலாண்டி. எனக்கு அது ஒரு பக்கம் கவலைனா உங்களை நினைச்சு இன்னொரு பக்கம் கவலையா இருக்கு. ஏன் எனக்கு என்ன பாவம், என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். இதே டயலாக எத்தனை நாள் தாண்டி சொல்லுவேன்? எனக்கு கேட்டு கேட்டு போர் அடிக்குது. ஆமாங்க, இப்ப கூட பாருங்க உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி கோவப்பட்டாங்கன்னு. நீங்க அவங்களையும் சமாளிக்கணும், எங்க வீட்டு பிரச்சனையும் சமாளிக்கணும். நான் இந்த கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு போய் கூடாது. நீங்க பாட்டுக்கு நிம்மதியா இருந்தீங்க. என்னாலதான் உங்களுக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனை. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. பாட்டி தாத்தாக்கு உன் மேல ஏதோ கோவம் நினைச்சிடாத. நான் நிறைய அலையிறேன், பிரச்சனையை ஃபேஸ் பண்றேன், ரிலாக்ஸா இல்ல. இந்த மாதிரி அவங்க வேற எதையும் யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு சின்ன ஜலதோஷம் இல்ல காய்ச்சல் வந்தாலே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? நான் டென்ஷன் ஆனாதான் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதெல்லாம் சரியாயிடும். அப்படியே விடு. இப்ப கூட பாருங்க, நான் தான் உங்களை கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனா நீங்க எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா இதை நினைச்சு நீ தான் கவலைப்பட்டு இருக்க, நான் கவலைப்படலையே. நிஜமா உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா எரிச்சலா இல்லையா? இதுல எரிச்சல் வரதுக்கு என்ன இருக்கு? இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை எப்படி சால்வ் பண்ணணுங்கிறதான் யோசிக்கணும். எரிச்சல் பட்டு என்ன ஆகுது? எனக்கு எரிச்சலா இருக்குன்னு சொன்னா உடனே ஐயோ பாவம் அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும், பிடிக்கல போல இருக்கு, நம்ம போயிடுவோம் அப்படின்னு அவங்க போயிடுவாங்களா? மாட்டாங்கல்ல. திடீர்னு அந்த குடும்பம் எங்கிறது வந்து குதிச்சிருக்காங்க, நம்ம கிட்ட பல டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க. இதுல நிறைய சிக்கல் இருக்கு காவேரி. நாம நிதானமா இருந்தாதான் பிரச்சனையை முடிக்க முடியும். அவங்களுக்கு தேவையானது கிடைச்சிட்டா அவங்களே கிளம்பிட போறாங்க. இதுல யாருமே பாதிக்கப்படாம பாத்து